வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிரடி வெற்றி, ஓபிஎஸ்க்கு நீதிமன்றத்தில் முக்கிய தீர்ப்பு வெற்றி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற ஒரு கட்சி மிகவும் ஒரு மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறதா கேட்டிங்கன்னா ஆமாங்க. எதனால் எப்படி அப்படின்றத பார்க்கும் பொழுது முக்கியமாக ஒரு விஷயம், அதிமுகவில் வந்து பிளவு ஏற்பட்டது. ஓகேங்களா, பல அணிகளாக உடைந்து சிதைந்து துண்டுகளாக இப்போது காணப்பட்டு கொண்டிருக்கும் அந்த ஒரு காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது இருக்கும் மோசலோ என்ன முழுசாக சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்கட்சி பூசல். ஓகேங்களா, தலைமை வேணும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அதெல்லாம் எதிர்த்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதையெல்லாம் எதிர்த்து அவர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளையும் சட்ட போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். சசிகலா அவர்களையும் எதிர்க்கிறார். ஆனால் ஓபிஎஸ் அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கல. ஓகேங்களா, அப்படியே வழக்கோ அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இவர் இறங்கி உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம், எதிர்ப்பு கூட்டம், ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டம், மாநாடு அப்படி இப்படின்னு பன்னீர்செல்வம் இறங்கி வேலை பார்க்குறார். தோல்வி பல கட்ட தோல்வியை அடைந்தாலும் கூட தோல்வியே வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெபிலிட்டியை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமாக வேலை பார்க்குறார். ஓகேங்க, அதை பாராட்டலாம். ஆனால் பன்னீர்செல்வத்திற்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்றது மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்குது. அதிமுக கட்சியில் வழக்கு ரீதியாக ஓகேங்களா, மேல்முறையீட்டு வழக்கு ரீதியாக ஓபிஎஸ் வெற்றி பெறணும், வெற்றி பெற்றால் தான் அனைத்தையும் மாற்ற முடியும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காருங்க. ஓகேங்களா, மேலும் சசிகலா அவர்களும் அதே தான். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் வழக்கு செல்லாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஒரு வழக்கையும் நம்ம பெரும் விதத்தில் மாற்றணும், நம்ம கொண்டு வரணும், எல்லாத்தையும் கொண்டு வர வைக்கணும் அப்படின்றதுல அவங்களும் ஒரு பக்கம் உறுதியாக இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கின் மூலமாக அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க. ஆனால் வழக்கையும் தாண்டி இன்னொன்று இருக்குப்பா அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல். ஓகேங்களா, அந்த ஒரு தேர்தல் முடிவுகள், தேர்தல் நடந்து விட்டது, வாக்கு எண்ணிக்கையும் நடக்க போகிறது. இன்னும் எவ்வளோ நாட்கள் என்று நினைக்கிறீர்கள்? இன்னும் இருக்கக்கூடிய 13 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, 13 இல்லை 12 அப்படி இப்படி இருக்கும். இருக்கும் பொழுது வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். அப்பொழுது யார் பர்சன்டேஜ் அளவில் லீடிங் கொடுக்க போகிறாங்க, டெபாசிட்டை யார் பெற போகிறாங்க, எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி இருக்கு அதிமுகவுக்கு, எந்த அளவுக்கு ஒரு சில இடத்துல குறைஞ்சிருக்கு, ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு வாக்குகள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சதவீத வாக்குகளை தன் பக்கம் இழுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இதையெல்லாம் தாண்டி தான் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும்பான்மையை ஒரு தலைமையை தேட வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். ஓகே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பான்மை என்பது ஒரு பக்கம் வேண்டும், அடுத்த கட்டமான செயல்பாடுகள் என்பது ஒரு பக்கம் என்று பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ இழுக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றத சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சட்டத்தில் எடப்பாடி என்னதான் எல்லா வழக்கிலும் வெற்றி வெற்றி வெற்றின்னு எடப்பாடி பார்த்தீங்கன்னா தற்பொழுது வெற்றி தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அவருக்கு ஒரு பெரும்பான்மை என்பது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க, முன்னாள் பார்த்தீங்கன்னா முக்கிய புள்ளிகள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருந்தாலும் கூட ஒரு முக்கியத்துவம் என்பது தேவை தான். ஓகேங்களா, அதாவது ஒரு உண்மையான ஆதரவு என்பது தேவை. அது பன்னீர்செல்வத்திற்கு இருக்குது அப்படின்னு அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவர்களுடைய மோதல் என்பது முட்டிக்கொண்டே இருக்கிறதே தவிர அதற்கான ஒரு பெரும் விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி என்பது இல்லாமல் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.